ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்னோடய கிச்சனில் வெசல்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டல் ஹவுஸில் இருப்போம் இல்லையா, நாங்களுமே இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து தனியாக வெசல்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு செல்ஃபுமே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து ஒரு கவுண்டர் டாப் இருக்குது, சிங்க்கு, எல் ஷேப் கவுண்டர் டாப் தான். சிங்க்குக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா கேஸ் வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவுக்கு தான் இருக்குது கிச்சன். இதுக்கு மேலே பார்த்தோன்னா ரேக் இருக்கும், இவ்வளோதான். சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வால்ஸ் தான் இருக்குது. வெசல்ஸ் வைக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டும் கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மல்டி பர்பஸ் ரேக் ஒன்று வாங்கி செட் பண்ணியிருக்கோம். அதுதான் பாருங்கள், இந்த ரேக்கு தான். இது வந்து சிங்க்குக்கு மேலேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் யாருக்கும் செல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம்லாம் நல்லா ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சிங்க்கு மேலேயே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரேக்கில் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி கீழேயே வந்துடும். நம்மளுக்கு மற்ற இடத்துல கிச்சன்ஸ்லாம் வந்து கவுண்டர் டாப்லாம் ஈரமாகாது. ஸோ இங்கே ஈரப்பட்டாவே நம்ம இப்படியே தள்ளி விட்டுறலாம். இந்த ரேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா 2 ரேக் கொடுத்துருக்காங்க. நான் அதில் வந்து 2 கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது 2 வந்து பால் காய வைக்கிறதுக்காக 2 காஃபி பேன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து 2 ரேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக பாருங்கள், ஒவ்வொரு பிளேட்டுக்கும் ஒவ்வொரு ரேக் இருக்குது. இது வந்து அழகாக இருக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நம்மளுக்கு செப்பரேட் ஆகிடும். எது வேணுமோ ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பெரிய பிளேட்ஸ் இருக்குது. நான் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ளாட்டாக ஒரு ரேக் இருக்குது ஃபுல்லாக. இதுக்கு வந்து எந்த ஒரு கமாண்ட் மட்டும் கொடுக்காத அப்படியே ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன கிளாஸு, கப்ஸு இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்பூன்ஸ், கரண்டியெல்லாம் ஹேங் பண்ணிக்கிறதுக்காக சின்ன சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்மளோட கரண்டியெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம். இதில் ஒன்று என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்காக எந்த ஒரு ஹூக்ஸுமே கொடுக்கல. நம்ம ஸ்பூன் வந்து செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிட்டு ஒரு கப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் தூக்கி அதில் வச்சுட்டேன். இதுவும் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த கப்பில் வந்து கத்தியெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்பூன்ஸு இதெல்லாம் ஒன்றா வச்சோம்னா எடுக்கும்போது நம்ம கை வந்து கட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பூன்ஸு தனியாகவும் கத்தி தனியாகவும் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, ஆர்கனைஸ்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சிங்க்குக்கு மேலேயே அட்டாச் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கழுவி வைக்கும் போது அதோட வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி கீழேயே வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ரேட் வந்து 1700 அப்படின்னு தான் வாங்கணும். எல்லா பாத்திர கடையிலையும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் இல்லாதவங்க
ஸ்டாண்ட் இல்லாதவங்க நம்ம இந்த ஃபுல்லாக கவுண்டர் டாப்லேயே தான் வச்சு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கவுண்டர் டாப் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்காது, கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் பார்க்கவும் நீட்டாக இருக்கும், பாத்ரூமும் நல்லா ஆர்கனைஸ்டாக நல்லா அரேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ்.